ஸோ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த டாபிக் வந்து எல்எல்எம் பேசிக்ஸ், எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் யூனோ எப்படி ரேக் ஒர்க் ஆகும், இதெல்லாம் தான் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே வந்து இட் ஆல் கம்ஸ் அண்டர் த டாபிக் ஆஃப் கான்வர்சேஷனல் ஏஐ. மீனிங் லைக் யூ ஹேவ் அ chat UI, chat interface, ரைட்? சம்திங் லைக் திஸ். அது வந்து என்னவா வேணா இருக்கலாம், chat ஜிபிடியாக இருக்கலாம், கூகுளோட ஜெமினாயாக இருக்கலாம். எவ்ரி திங் இஸ் பேக்ட் பை an LLM இல்லையா? And here the user sits, and anytime the user asks a question in a prompt, you get the response back, which is very good. In the case of RAG la வந்து, we say, okay, same way you have a chat interface, but before you go to LLM, so in the case of RAG என்ன பண்ணியிருந்தோம் நம்ம, we had a system here, right? Some sort of a system, and இங்கே வந்து ஒரு வெக்டர் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம், ரைட்? யூசர் வந்து இங்கே வந்து query பண்ணுவாங்க, you get some response back from vector db. இங்கே வந்து prompt plus the results from here ரெண்டையும் சேர்த்து அனுப்பிச்சோம்னா you get a response back இல்லையா? But the problem is this is all comes under conversational AI, which means that somebody has to communicate. A human has to continuously keep giving inputs and getting output. What we are going to learn today is agentic AI, meaning how do we not have a human in the middle and let the computer and the AI decide a bunch of things and do the action itself. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா it'll be much easier. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் சேட்பாட் சிஸ்டத்துலாம் வந்து என்னன்னா, இப்போ என்னோட 401k பேலன்ஸ் என்னன்னு கேட்டால் அது ப்ரொப்ரைட்டரி டேட்டாலேருந்து எடுத்து சொல்லிடும். ஓகே, இமேஜின் சம்திங் லைக் திஸ். இங்கே கீழே ஒரு டாஸ்க் ஜெனரிக் டாஸ்க் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஃபைண்ட் அவுட் how many vacation days I have left in 2025. If I have at least 5 days, then apply for vacation at my work, and then reserve flights, hotel for 3 days and 4 nights in summer for a trip in Miami. I mean, this I wrote it back in summer, so adhan summer. Let's say, imagine like this is winter for a trip in Miami. Okay, make sure the cost of flight is within $400, and the per night cost of hotel is within $125. Also, I'm planning to spend long hours in the beach, so please recommend how much 20-ounce sunscreen lotion to carry with the right dosage. இதுதான் நம்மளோட மைண்டில் இருக்கும் இல்லையா? பிளான் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போய் ஹெச்ஆர் சிஸ்டத்தில் லாகின் பண்ணி எவ்வளோ வெக்கேஷன் இருக்குன்னு பார்க்கணும் இந்த வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் லீவ். அப்புறமா எக்ஸ்பீடியாவோ அல்லது வேற எங்கேயோ போய் ஃப்ளைட்டை பார்க்கணும், ஹோட்டலை பார்க்கணும். அதுக்கு வந்து ஒரு half a day ஆகும் இத்தனை க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணுறது. பிகாஸ் ப்ரைஸ் க்ரைட்டீரியா, அவைலபிலிட்டி, ஐ கேன் கீப் ஆடிங் மோர் திங்ஸ். இட் ஷுட் பி அ நான் ஸ்டாப் ஃப்ளைட், இட் ஷுட் பி யுனைடெட், என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா? ப்ளஸ் அங்கே பீச்சில் போகிறக்கு எனக்கு ஐ நீட் அ ஃபியூ திங்ஸ். இது எல்லாத்தையும் நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் கொடுத்துருக்க மாதிரி ஒரே ப்ராம்ப்டில் கொடுத்து எனக்கு இது எல்லாத்தோடைய ஆன்சரும் வேணும், இதனுடைய பின்னாடி ஆக்ஷன்ஸும் பண்ணணும். இது வந்து இப்போ கரண்ட் இருக்க நம்ம பார்த்த கிளாசிக் சேட் பாட்லையாக இருக்கட்டும், அல்லது நம்ம இப்போ பார்த்த கான்வர்சேஷனல் ஏஐயாக இருக்கட்டும், இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, மேபி இந்த லாஸ்ட் கொஸ்டின் வேணால் கான்வர்சேஷன் ஏஐ ஆன்சர் பண்ணணும். அதுவுமே வந்து மயாமியில் எந்த மாதிரியான சன்லைட் இருக்கும், அதுக்கு எவ்வளோ தேவை, அதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ். அது மாதிரி மயாமியில் டியூரிங் த வின்டர் டைம், டியூரிங் நவம்பர் டிசம்பர் எவ்வளோ நேரம் சன்லைட் இருக்கும், அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் கேன் கம் இன்டு ப்ளே இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா பிஹைண்ட் த சீன்ஸ் ஏஐ இதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு எந்த சிஸ்டத்துக்கு போய் வெக்கேஷன் செக் பண்ணணும், எப்படி வந்து வெக்கேஷன் அப்ளை பண்ணும், எந்தெந்த வெப்சைட்டுக்கு போய் ஃப்ளைட் இருக்கா இல்லையா, ஹோட்டல் அவைலபிளாக இருக்கா இல்லையா, அது மாதிரி யூ கேன் ஆட் ஓகே ஐ வாண்ட் இட் டு பி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஐ வாண்ட் இட் டு பி க்ளோஸ் டு த பீச், எல்லாமே கொடுத்தா அது எல்லாத்தையும் அது சால்வ் பண்ணி அதுவே டிக்கெட்லாம் புக் பண்ணி டன் அப்படின்னு சொல்லணும்னா கான்வர்சேஷனல் ஏஐனால முடியாது இன்னைக்கு. அங்கே தான் வந்து ஏஜென்டிக் ஏஐ கம்ஸ் இன்டு ப்ளே. ஓகே, ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஏஜென்ட்ஸ். ஓகே, இமேஜின் இப்போ இந்த யூஸ் கேஸ்க்கு டிப்பிக்கலி என்ன பண்ணுவோம்னா, யூ கம் அண்ட் you have something called an agent, okay, which knows how to talk to an LLM. Okay, an agent typically என்ன பண்ணும், you have to specify a task. எனக்கு போய் டிக்கெட் புக் பண்ணு, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணு, ஹோட்டல் டிக்கெட் புக் பண்ணுன்னு ஒரு டாஸ்க் கொடுக்கணும். ப்ளஸ் எல்எல்எம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, இந்த ஏஜென்ட் போய் ரெஃபர் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் நாலேஜ் சோர்ஸ் ஆல்சோ இல்லையா? இப்போ எவ்வளோ வெக்கேஷன் இருக்குன்னு பார்க்கறதுக்கு இட் நீட்ஸ் டு ஆக்சஸ் அ சிஸ்டம் என்கொயரி.
Plus, it also needs tools. For example, it needs to access Expedia to book the ticket. It has to take an action. Yeah. Generally, knowledge source is only for querying purposes. Tools it's for action. Okay. ஸோ இது ஒரு ஏஜென்ட்டுக்கு இதெல்லாம் இருக்கும். ஒரு டாஸ்க் அசைன் பண்ணும், எல்எல்எம் அசைன் பண்ணும், அதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் நாலேஜ் சோர்ஸ் அசைன் பண்ணிட்டு சம்டைம்ஸ் இட் ஆல்சோ ஹேஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் memory. Okay, it can be short term memory or long term memory. Memory na என்னன்னா இப்போ if a user let's say he's interacting with an agent, he gives a long prompt, he goes and does a bunch of things. Tomorrow I come back again after booking the tickets and everything. I come back and I say, okay, by the way, I want you to change from 3 nights, 3 days 4 nights to 4 days 5 nights, and but instead of booking the hotel near the beach, move it to somewhere near the airport. அப்படின்னு சொன்னா it has to remember what I spoke to the system a day ago or a month ago. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு there is a memory aspect also. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ டிப்பிக்கலி என்ன பண்ணோம்னா இந்த ஏஜென்ட்டை நம்ம we can trigger it either manually or it could be triggered by another system. When I say system, let's say every time a new image is uploaded in a particular directory, I want you to go and do certain things. என்ன மாதிரி image tagging வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பா, அல்ல அது அதில் யாராவது பீப்புள் இருக்காங்களா, அனிமல்ஸ் இருக்கா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும்னு வச்சுக்கோ. ஐ கேன் ஆஸ்க் த ஏஜென்ட் டு டூ இட். ஸோ it could be a trigger through HTTP or an email or file creation. It could be anything. So in the agent trigger பண்றது humans தான் trigger பண்ணணும் இல்ல. It could be triggered by automated process also. Okay. என்ன பண்ணலாம்னா the real power of agents come when we have more than one agent. So before we jump into that, let's take a look at a real agent. What it means to be an agent. So there are few things agent தேவை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா ரோல் அசைன் பண்ணும். நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, நம்மளோட எக்ஸாம்பிள் நான் இப்போ வரைஞ்ச அந்த பிக்சரில் there is only one agent இல்லையா. You can have multiple agents working together. Okay, I'll draw that out for you. So நம்மளோட எக்ஸாம்பிளில் we only saw one agent. Imagine there is agent 1, இதோட அவுட்புட் இன்னொரு agent 2. You can keep going on like this, right? That's one way. Or you can also have you can have it like this. Let's say there is an agent which gives the output to 2 more agents, which gives the output to a couple more agents, and then all that is converged. Okay, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. This is nothing but workflow. Yeah, this is what we call it as workflow or DAG. DAG என்னன்னா directed acyclic graph. கம்ப்யூட்டர் சயின்ஸில் எங்கேயோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் படித்த மாதிரி இருக்கும். பேசிக்கலி என்னன்னா டைரக்ஷன் இருக்கும், இது ஒரு கிராஃப் இல்லையா. கிராஃப் but it doesn't have a loop. Once ஒரே சைடில் போய் it ends, it doesn't come back and becomes a loop. So உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ இது ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறதுக்கு தானா? there are many workflow tools இல்லையா. ஏஐக்கு முன்னாடியே there are plenty of workflow tools. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த மாதிரி workflow ட்ரெடிஷ்னல் ஒர்க்ஃப்ளோஸ்லாம் you have deterministic flow, meaning like உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குதுங்கிறது டிட்டர்மினிஸ்டிக்காக தெரியும். whereas இந்த AI based agentic workflow எல்லாம் you may not even know. user for example ஒரு ஒரு chatbot இருக்குன்னு வச்சுக்கலாம். chatbotல ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அல்லது இந்த கால் சென்டர் chatbot இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த யூசர் என்ன கேட்க போகிறான், என்ன இஷ்யூ சொல்ல போகிறான் அப்படிங்கிறது யூ cannot predict. என்ன வேணால் கேட்கலாம். ஸோ அவன் கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட ஒரு 10 சொல்யூஷன் இருக்குன்னா, 10 path இருக்குன்னா, it can go either way இல்லையா. It can go like this or it can go like this. It can be, there could be many paths. இது உங்களால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது.
நீங்க ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஃப்ளோலாம் வந்து நீங்க யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஒர்க் ஃப்ளோ அட் த டைம் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒன்ஸ் அது எழுதி வச்சிங்கன்னா அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கால் சென்டர் ஃபோனில் கால் பண்ணும்போது என்ன சொல்லும், ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும். அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கும். அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கும். இது வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஒர்க் ஃப்ளோ. இது வந்து இது அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், இதுக்குள்ளே அவனுக்கு வேணும்னா சொல்லு, இல்லாட்டி ப்ரெஸ் 0 கோ பேக் டு ப்ரீவியஸ் மெனுன்றோம். எவ்வளோ தூரம் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். வேற ஏஐ இருந்துச்சுன்னா it will try to figure out something based on what your uh, what your problem is. So bottom line, when do you pick an agentic workflow compared to a traditional workflow? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5-6 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் தான் பாசிபிள். இதுக்குள்ள தான் அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்க போகுதுன்னா நீங்கள் ஒரு ட்ரெடிஷனல் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் இஃப் யூ டோன்ட் நோ விச் ஒன் டு சூஸ், தட்ஸ் when agentic comes into play. ஸோ நம்ம வந்து இப்போ ஏஜென்ட்ஸ் நமக்கு சொன்னோம் இல்லையா, ஃப்ளோ மாதிரி யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ். நம்ம வந்து there are few things we need to take care of before we jump into AI agents, creating agents. இந்த 6 விஷயம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று வந்து ரோல் பிளேயிங். யூ கேன் கிரியேட் அ சிங்கிள் ஏஜென்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் என்ன யோசிக்கலாம்னா, ஒரு டெவலப்பர் இருக்கான். டெவலப்பர்கிட்ட வந்து டிப்பிக்கலி நீங்கள் வந்து போய் ஒரு டாபிக் கொடுத்து ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. நீங்கள் டிப்பிக்கலி ஆஃபீஸில் என்ன பண்ணுவீங்க, ஒரு சீனியர் டெவலப்பர் பிடிச்சி இந்த டாப்பிக்கை வந்து நீ ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு கான்டென்ட்டாக ரைட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுன்னு சொல்லலாம். ஸோ அதே வந்து நீங்கள் ஏஜென்டிக் ஏஐ வச்சு பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ரோல், ஒரு நீங்கள் சிங்கிள் ஏஜென்ட்லேயே எல்லாத்தையும் பண்ண முடியும். பட் என்ன பிரச்சனைனா, அன்லஸ் யூ டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ், ஓகே you have to specify you are an expert in this particular technology. For example, APIs. You are an expert in APIs. I want you to go and compare between RESTful API and GraphQL API and then give me a document. அதெல்லாம் வந்து ஜெனரிக்காக ஒரு டெவலப்பர்னு சொன்னீங்கன்னா, it will give you some information but not as accurate as you would want. You can have one agent which is an expert in APIs, one agent who is an expert in test automation, another agent who is an expert in communication. So இந்த மாதிரி நீங்கள் ஏஜென்ட்னு கிரியேட் பண்ணும்போது you have to clearly specify a role at the time of creating an agent. அப்படி இல்லைன்னா ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப வேகாக இருக்கும், இம்ப்ரிசைஸாக இருக்கும். ஓகே. ஆல்சோ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஒன்று மென்ஷன் பண்ணுவோம். You have to specifically say your job is to research and provide me with provide me the results in a particular tone using this particular type of terminologies. I want you to give citations. அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் you have to mention. நம்ம ப்ராம்ப்டில் பண்ணுவோம் இல்லையா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில், this is exactly the same. பேசிக்கலி இந்த ஏஜென்ட்டுக்குள்ள தான் அந்த ப்ராம்ப்டை நம்ம எழுத போகிறோம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில், அந்த நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ வந்து ஏஜென்ட் பண்ண போகுது. அப்போ நீங்கள் ஏஜென்ட்டை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேலையை மட்டும் பண்ணு, இதை மட்டும் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது வந்து அதை பர்டிகுலராக பண்ணும். ப்ளஸ் யூ கேன் ப்ரொவைட் டூல்ஸ். லைக் நீங்கள் வந்து ஏஜென்ட் கிரியேட் பண்ணும்போது சொல்லிடலாம், யூ ஹேவ் ஆக்சஸ் டு கூகுள் சர்ச். இஃப் ஐ ஆஸ்க் யூ சம்திங், ஐ வாண்ட் யூ டு கோ டு கூகுள், டூ சம் ரிசர்ச் அண்ட் கம் பேக். கொடுக்கலைன்னா இது வெறும் எல்எல்எம்ட்டு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் தான் query பண்ணும், which could be outdated இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம் எல்எல்எம்க்கு வந்து லாஸ்ட் எது வரைக்கும் ட்ரைனிங் ஆயிருக்கோ அது வரைக்கும் தான் ஆன்சர் பண்ணும். பியாண்ட் தட் எனி லேட்டஸ்ட் நியூஸ்லாம் சொல்லாது. ஸோ அதனால் நீங்கள் ஏஜென்ட் கிரியேட் பண்ணும்போது யூ நீட் டு ப்ரொவைட் வித் எக்ஸ்டர்னல் டூல்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் டூல்ஸ் வந்து திஸ் குட் பி வெப் சர்ச், இட் குட் பி ஏபிஐஸ், இட் குட் பி டேட்டாபேஸ், இட் குட் பி எனி திங். ஓகே, தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் டூல்ஸ். அண்ட் தென் இன் ஆர்டர் ஃபார் திஸ் டு ஒர்க், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் ஏஜென்ட், மானோலித்திக் ஏஜென்ட்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. அதனால் you need to have multiple agents created and you need to program it in a way that they can all talk to each other. ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 4 ஏஜென்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 4 ஏஜென்ட்டில் நம்ம ப்ரோக்ராம் ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கோ ஹியர், கெட் த அவுட்புட், கோ ஹியர் அண்ட் ஆல்சோ பாஸ் இட் ஹியர் அண்ட் தென் கலெக்ட் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஹியர் அண்ட் கிவ் மீ த அவுட்புட். இது ஒன்று தான் பண்ண முடியும். பட் வாட் இஃப், depending on the kind of questions that comes in, I only want these two to be activated, or maybe this and this to be activated, or maybe this and this to be activated. It could be any combination இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ண தேவையில்லை ஏஜென்ட்டில் வந்து. ஸோ இதெல்லாம் தான் ஏஜென்ட், 1 2 3 4 4 ஏஜென்ட் இருக்குது. இது என்னோட query. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணி
யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் வந்து கேட்குற கொஸ்டின் வந்து டெவாப்ஸ் ரிலேட்டட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெவாப்ஸ் ஏஜென்ட் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதே வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொஸ்டின் அல்லது ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் த ரெஸ்பெக்டிவ் ஏஜென்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் கேர் ஆஃப் இட். அது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கார்ட் ரெயில்ஸ். நம்ம வந்து கான்வர்சேஷனல் யூஐ ஏஐல when we get an answer back from LLM, we will actually look at it and we will know, we as humans know whether the answer makes sense or is it completely nonsense, and we will ask it to try it again. If the answer is too big, we'll say, I don't want this too big. Just give me this whole thing in less than 200 words அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் நம்ம ஹியூமன்ஸ் மேனுவலாக பண்ணுற கார்ட் ரேல்ஸ் இல்லையா? அதே மாதிரி you can also define guardrails when you create agents. இந்த guardrails இல்லைன்னா அது சும்மா வாய் வந்து அடிச்சு விட்ரும். So we need to have, maybe for certain type of agents, especially for example, regulatory law related இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது we need to make sure that it is not misinterpreting the laws or it's not giving any non-factual legal advice. Okay. And like I said, memory. நம்ம யூஸ் பண்ணுற the agent வந்து we need to find a way to store the responses as well as the questions that the user gave or the agents produce. So the next time when something similar happens, I should be able to remember. For example, short-term memory, recalling the recent conversation history. Like நம்ம இதுலயே பார்க்குறோம் இல்லையா, கான்வர்சேஷனல் ஏஐல நம்ம சேட் பண்ணும்போது if I ask one question and next question if I say something related to it without explicitly mentioning it, it already knows. Okay, இப்போ நீ நியூயார்க் சிட்டி பற்றி பேசிட்டு இருக்க, எலெக்ஷன் பற்றி பேசிட்டு இருக்கேன்னா it already knows that. So next time நான் கேட்டேன்னா, so who won the recent mayoral election அப்படின்னா, I don't have to explicitly say again who won the recent election in New York City. I don't have to say all that. It already knows. அதே மாதிரி தான் long-term memory. If I say, okay, user preference, I don't want you to respond back with all the political responses. Forget about that. Just focus purely on technology அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த ஏஜென்ட் ரிமெம்பர் பண்ணணும்னா we need to configure memory. Right? These are the 6 things that we are going to look into. ஸோ இது எல்லாமே தியரி தான், இப்படி தான் இருக்கும் ஜென்ரலி when we start. Unless you take a look at an example, it's very hard to imagine எப்படி இந்த மேஜிக்லாம் நடக்கும்னு தெரியாது. ஸோ இப்போ ஏஜென்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏஜென்ட்ஸ்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? There are few frameworks. One is called, easiest one is called Crew AI. Okay? It's called Agentic AI frameworks. Crew AI ன்னு ஒன்று இருக்கு. The most popular one is called LangGraph from LangChain. If you know LangGraph, LangChain, in this job market, you will be in high demand. AWS, Amazon-ஓட Strands ஒரு framework இருக்கு. There are a few more. Okay? But the easiest one to learn, easiest one to pick up this whole concept is Crew AI, which is what I'm using right now. And inshallah, maybe if time permits, நம்ம LangGraph பார்க்கலாம். Both are Python based, by the way. So here I have a bunch of examples. இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு we'll need several sessions. So எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போவோம், ஏன்னா இது கொஞ்சம் பைத்தான் ஹெவியாகவும் இருக்கும். If you can play with this and get familiar with it, it will be amazing. இப்போ வந்து நான் இதெல்லாமே ஜூபிட்டரில் லைக் I said 5 months ago ஸ்டோர் பண்ணது இதெல்லாம். Let's take a look at first simple example. Okay, ஜூபிட்டரில் வந்து for those of you who are not familiar with Jupyter, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் சிங்கிள் ஃபைல் எழுதாமல் I can spread it out in multiple files. Okay, what I mean by that is, let's say, okay, this is a simple Python. So single file நான் எழுதாமல் let's say learning Jupyter, I can run it like this. நான் எக்ஸிக்யூட் பண்ண இந்த few lines of code ஓட ஆன்சர் இங்கே. I can keep going like this. So what if I கோலாப் say, பார்த்தாரானா? Google கோலாப் இருக்குல்ல, same, மாதிரி Google Colab, Jupyter, they're all same. ம். Google Colab வந்து specific to Google, அது கூகுளோட சொல்யூஷன். Jupyter வந்து open source solution. Okay, you can write programs. இது வந்து அவுட்புட் வந்து நீங்க சார்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x equals ஒரு அரே கிரியேட் பண்ணி you can say print x x. Again, இதெல்லாம் வந்து you got the idea இல்லையா? செகண்ட் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா
they have to iterate over and over and over to get the answers. So especially நம்மள இப்போ இந்த மாதிரி க்ரூ AI லேர்ன் பண்ணுறதுலாம், it will be very handy. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் .envன்னு, அதாவது என்வாயன்மெண்ட் ஃபைல் லோட் பண்ணுறதுக்காக. என்வாயன்மெண்ட் ஃபைல்னா என்னன்னா, I have it somewhere here. Somewhere, yeah. See, basically அங்கே என்ன இருக்குன்னா, I have the OpenAI secret key so that my program can talk to OpenAI API and access the LLM. Okay, and a few other things. So first step on we need to execute this. So what I gently do is shift enter, na it executes. So it ran it and gave me the answers. Okay, next என்ன பண்றேன், இந்த environment load பண்ணிட்டு, so that's what this is doing. So loading the .env file that I just showed you. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணனா, it will print the OpenAPI key as well as சர்ப்ங்கிறது வந்து கூகுள் சர்ச் மாதிரி பண்றதுக்கு, வெப் சர்ச் பண்றதுக்கு ஒரு இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம இது பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா, ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு ரோல் டிஃபைன் பண்ணணும், ஒரு டாஸ்க் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு LLM டிஃபைன் பண்ணுறோம். It's a class that is in Crew AI package. And I'm saying I want this particular model to be used. I can replace this with OpenAI model also, but just for the sake of testing, I have Olama running here. Okay. Olamaல இந்த llama 3.2 மாடல் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த URL மூலமா ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றேன். ஏஜென்ட் கிரியேட் பண்றேன்னா என்னன்னா, தட்ஸ் இட், ஜஸ்ட் ஏஜென்ட்னு போட்டு உன்னுடைய ரோல் வந்து இதுதான் உன்னுடைய கோல், பேக் ஸ்டோரின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கலாம். பை த வே, இந்த ஏஜென்ட் வந்து ஐ வாண்ட் யூ டு யூஸ் திஸ் LLM that I gave you. அப்புறம் லாகிங்லாம் கொஞ்சம் டீடைல்டாக வரணுங்கிறக்காக நான் வெர்போஸ் மோட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் அதெல்லாம் கிளியராக சொல்கிறோம். பை த வே, யூ ஆர் அ சீனியர் டெக்னிக்கல் ரைட்டர். உன்னோட கோல் என்னன்னா, டு கிராஃப்ட் கிளியர், என்கேஜிங், வெல் ஸ்ட்ரக்சர்ட் டெக்னிக்கல் கான்டென்ட் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். பேக் ஸ்டோரி வந்து ஆப்ஷனல் திங். யூ கேன் சே யூ ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னிக்கல் ரைட்டர் வித் எக்ஸ்பர்டீஸ் இன் ஸ்பெசிஃபைங் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட், ஸ்ட்ரக்சரிங் கான்டென்ட். திஸ் இஸ் வேர் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுனா இவ்வளோதான். But where you need to spend more time is in defining these things very clearly. You can say senior technical writer, or you can say senior business writer. Okay, you can say, you can give more specific things. You are a senior Java architect, அந்த மாதிரி கூட சொல்லலாம். Based on that, நீங்க எந்த மாதிரி வேலை அதுக்கு கொடுக்க போறீங்களோ அதை பொறுத்து. So once agent create பண்ணிட்டா, then next step is to give a task. நீ என்ன வேலை பண்ணணும்னு அந்த ஏஜென்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், உன்னோட இப்போ நீ என்ன பண்ணு போய், ஸோ இப்போ திங்க் அபவுட் திஸ். நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்ட், யூசர் ப்ராம்ப்ட் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட இது வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட் மாதிரி. ஓகே, இது வந்து யூசர் ப்ராம்ப்ட். யூசர் ப்ராம்ப்ட் என்ன சொல்கிறேன், ரைட் அ வெரி வெல் ஸ்ட்ரக்சர்ட், என்கேஜிங் அண்ட் டெக்னிக்கலி ஆக்யூரேட் ஆர்டிகல் ஆன் சம் டாபிக். இது வந்து பேராமீட்டர். நீங்கள் என்ன டாபிக் பாஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே வந்துடும். ஓகே, என்ன அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அ பாலிஷ்ட், டீடைல்ட், easy to read article on the given topic. By the way, I want you to use the agent that I created above. இப்போ வந்து senior technical writer இல்லையா. Okay, we just defined that. அது பண்ணதுக்கப்புறம் இந்த Crew AIல இது சிங்கிள் ஏஜென்ட்ங்கிறனால we are going to define only single agent. We could have multiple agents, multiple tasks. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், Crew அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதில் இது எல்லாமே டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிட்டு crew.kickoff அப்படின்னு கொடுத்து இன்புட். ரிமெம்பர், இந்த பேராமீட்டர் இல்லையா, இது வந்து இது ஏஜென்ட்டுக்கு தெரியாது இது என்ன டாபிக். ஸோ யூ நீட் டு பாஸ் இன் த இன்புட். டாபிக் இஸ் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங், ஆர் யூ கேன் சே Agentic AI. இதை வந்து ரிசர்ச் பண்ணி எனக்கு சொல்லணும். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல இல்லையா. ஸோ ஐம் கோயிங் டு ரன் இட் ரைட் நவ். ரன் ஆயிடுச்சு. திஸ் ஒன், இதுவும் ரன் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணோம்னா கீழே ஆன்சர் வரும் பாருங்க. இது இப்போ நான் கீழே இருக்கிற அவுட்புட்டை இரேஸ் பண்ணுறேன். அவுட்புட் போயிடுச்சா. இப்போ நான் இதை ரன் பண்ணனா, வாட் இட் வில் டூ இஸ், இந்த டாபிக் எடுத்துட்டு இந்த ஓலாமாக்கு பாஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வரும். So it's doing something. Crew, executing task, agent, in progress, task. Okay, scroll down. Answer on the shift.
to agentic AI, the future of autonomous decision making. Agentic AI, also known as agent-based AI or autonomous decision-making systems, refers to a type of AI that enables machines to make decisions and take actions based on their own goals and motivations. Unlike traditional rule-based or reactive system, remember நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில் rule-based or reactive system இது மாதிரி இல்லாம agentic AIs are designed to be proactive, adaptive, and self-aware. Concept of agentic AI. Look at this. Several key components: goals, motivation, perception, reasoning, action. என்னென்ன டைப் இருக்கு? சிங்கிள் ஏஜென்ட், மல்டி ஏஜென்ட், ஹைபிரிட் சிஸ்டம். எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ்ல அப்ளை பண்ணலாம், ரொபோட்டிக்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல அனாலிசிஸ் பண்றதுக்கு, ஹெல்த் கேர், இட் கேன் கோ ஆன் அண்ட் ஆன். அண்ட் கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து அது ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இது வந்து சாதாரண ஒரு என்ன சொல்றது ஓப்பன் சோர்ஸ் லோக்கல் லாமா. இது அவ்வளோ ஒன்றும் ஸ்மார்ட்லாம் கிடையாது. இதுக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. இதை வச்சே நம்மளால வந்து இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏஜென்டிக் ஏஐனா என்னன்னு இந்த சாட் ஜிபிடி மாதிரியும் இது இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. பட் வித் திஸ், with a simple few lines of code, I'm able to do this. Not only this is just the beginning. Just பின்னாடி என்னென்னலாம் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த அவுட்புட்டை வந்து நான் இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, whatever came back from LLM through this agents is now stored in response object. இதை வந்து எனக்கு மார்க் டவுன்ல பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ மார்க் டவுன்ல வந்து இட்ஸ் மச் மோர் ரீடபிள் கான்செப்ட் ஆஃப் ஏ. நம்ம இப்போ அப்ளை பார்த்தது தான் இப்போ கரெக்டாக ஹைலைட்டிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே, I can write this to a file. Okay. Any questions so far before we jump to the next topic? இல்ல வேக புரியுற மாதிரி இருக்கா இல்ல டோட்டலாவே புரியலையா? புரியுது. ஓகே, ஸோ இப்போ இப்போ அதாவது இது என்னன்னா யூஸ் கேஸ் புரிஞ்சதுன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த யூடியூபர்லாம் பார்க்குறீங்க இல்லையா, யூடியூபர்லாம் வந்து கண்ணா பின்னான்னு வீடியோஸ் வந்து உடனே போடுவாங்க. பிளாக் ரைட் பண்ணுறவங்க அப்படித்தான். எப்படி அவங்க நல்லா பண்ண முடியுதுன்னா, chances are they are using some sort of agentic tools behind it. Think about it, right? இப்போ நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏஜென்ட் வந்து என்னன்னா இவனோட வேலை ரிசர்ச் அனலிஸ்ட். ஓகே, ஒரு டாபிக் கொடுத்தா, ஓகே நாளைக்கு நான் வந்து நியூயார்க் மேயர் மம்தானி பத்தி நான் ஒரு வீடியோ போடணும் அல்லது ஒரு பிளாக் ஆர்டிக்கல் எழுதி அதை கியூரேட் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி ட்விட்டர்லையும் ஒரு சின்ன லிங்க் போடணும். இல்லை ட்விட்டரில் போடுற முன்னாடி ஃபர்ஸ்ட் medium.com பப்ளிஷ் பண்ணோம், என்னோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணோம், அதனுடைய லிங்க்கை வந்து நான் ட்விட்டரில் பப்ளிஷ் பண்ணோம். இதை வந்து நான் தனியாக பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் தான் நான் பண்ண முடியும். பட் திங்க் அபவுட் இட், இஃப் ஐ ஹேவ் அ ரிசர்ச் அனலிஸ்ட் ஏஜென்ட், நான் ஒரு டாபிக் கொடுத்தேன்னா நியூயார்க் மேயர்னு கொடுத்தேன்னா இது போய் வெப் சர்ச் யூஸ் பண்ணி ரைட் வெப் ரிசர்ச் பண்ணி கான்டென்ட் கொடுத்துரும். கான்டென்ட்டை வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், இதை ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஏஜென்ட்னு வச்சுக்கலாம். இதை ஓகே, கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் இவன் வந்து அந்த டோன் ஆஃப் த ஆர்டிக்கல் வந்து என்னோட டோனில் இருக்கணும்னு I can use certain tools to change the tone of that article. And I can have another guardrail for this particular thing saying, I don't want this to be like 25 pages. Make sure it is covered in less than 300 words. So on the guardrails add பண்ணிக்கலாம். பண்ணதுன்னே இங்கே வந்து இன்னொரு இது என்னன்னா ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட். இவன் என்ன பண்ணுவான், இப்போ ஃபைனல் வேர்ஷன் இருக்கு இல்லையா, லைக் 300 வேர்ட்ஸ்க்குள்ள என்னோட பிளாக் ஆர்டிகல் ரெடி, இதில் இருக்கிற விஷயம் எதுவும் இன்கரெக்டாக இருக்குதா இல்லை ஃபேக்சுவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு I can say, okay, go and check in wherever citation, like if it came from New York Times, verify if it really came from New York Times. So on the fact check பண்றதுக்கு I can do web search, or if I have access to New York Times API, I can go check it out. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் I can say I can have multiple agents, one to publish it in LinkedIn, one to publish it in medium.com. பண்ணிட்டு I can have another agent which says now post it in Twitter. Think about it. நான் ஜஸ்ட் வந்து ட்ரிகர் மட்டும் பண்ணனா, டாபிக் மட்டும் கொடுத்தனா அதுவே எல்லா வேலையும் பண்ணி பப்ளிஷும் பண்ணிடும்.
நான் என்ன பண்ணலாம், சரி பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஹியூமன் இந்த லூப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த லூப் மீனிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணு, என்கிட்ட அவுட்புட்டை காட்டு நீ. நான் வந்து ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கோ ஹெட்னு கொடுத்தனா நீ கோ அண்ட் பப்ளிஷ் இட் இன் மீடியம் ஆர் லிங்க்டின் ஆர் வேர் எவர் யூ வாண்ட் டு, அண்ட் தென் ஐ டோன்ட் ஹேவ் டு வெரிஃபை. இமேஜின் பண்ணி பாருங்க, இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ. இது எல்லாமே வந்து இப்போ நான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா டாபிக், இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது உங்கள் வேற எங்கே இதெல்லாம் தேவையோ உங்களோட யூஸ் கேஸ்க்கு நீங்கள் இதை பிளான் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா இட் வில் பி அ மேஜிக். நீங்கள் ஒரு மாதம் பண்ணுற ஒரு வேலையை 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். தட்ஸ் த பவர் ஆஃப் ஏஜென்டிக் ஏஐ. இப்போ புரியுது அந்த கான்வர்சேஷனல் ஏஐக்கு இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எஸ். பர்ஃபெக்ட். ஸோ இவ்வளவு ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றது இவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு சிம்பிளா இருக்கு. பட் நம்ம அந்த ப்ராம்ப்ட கரெக்டா கொடுக்கணும் இல்லையா? ஆமாம், அது இதில் நிறைய பிரச்சனையும் இருக்குது. அது நம்ம பிரச்சனையெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இது அவுட்புட் கொடுக்கறது வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. செக்யூரிட்டி வயலேஷன்ஸ் இருக்குது, அப்சர்வபிலிட்டி, நீங்கள் இது கொடுக்குற டேட்டா வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, பர்ஃபார்மண்ட்டாக இருக்கா, ப்ளஸ் ஐடென்டிட்டிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது ஏதாவது ரோக் ஏஜென்ட்ஸ் வந்து நடுவில் வந்துருச்சுன்னா எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரியல் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் பட்டீங்க பிகினர்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு ஓகே, பட் இதை வந்து நீங்கள் ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் ப்ரொடக்ஷனில் தள்ளும் போது தேர் ஆர் மெனி 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 மோர் திங்ஸ் தட் வி நீட் டு கன்சிடர். ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஏஜென்ட் கோர்னு ஒரு டூல் வருது. அதெல்லாம் வந்து இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் அடுத்த 1 மந்த்தில் நீங்கள் ஏஜென்ட் இந்த க்ரூ ஏஐயில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் ஆகிட்டீங்கன்னா, ஒன் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா தென் இட் வில் பிகம் மோர் ஈஸியர். அடுத்த டீப்பராக போகும்போதெல்லாம் அந்த கான்செப்ட் விளங்குறக்கே டைம் எடுக்கும். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இப்போ புரியுற மாதிரி இருக்கும், மறுபடியும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏதோ உழப்புற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா ஒன் கொஸ்டின், இப்போ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தது ஒன் ஏஜென்ட் இல்லையா? நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க அந்த பிளாகிங்க்கு, அதுல மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் இருக்கும். பட் எங்க கிரியூஏயே வந்து அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணிடுமா எந்த ஏஜென்ட்க்கு இந்த இதை மெசேஜ் அனுப்பணும், எந்த ஏஜென்ட் என்ன ஒர்க் பண்ணுங்கிறது நம்ம ஒரு ப்ராம்ப்ட் தானே எனக்கு கொடுக்குறோம். கரெக்ட். அதெல்லாம் நம்ம மல்டி ஏஜென்ட் டாபிக் நம்ம பார்க்கல, பின்னாடி வருது. மல்டி ஏஜென்ட் எழுதும் போது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு. Few things are static, few things are dynamic. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு டூல் இன்டெகிரேட் பண்றது எப்படின்னு நம்ம டூல்ஸ் பார்த்தோம் இல்லையா. வெப் சர்ச், ஃபைல் சர்ச் பண்ணலாம், ஏபிஐ கால் பண்ணலாம், டேட்டாபேஸை கால் பண்ணலாம், ஒரு எக்ஸ்பீடியா புக் கால் பண்ணி ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணலாம். ப்ராக்டிகலி ஏபிஐ இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் இல்லையா. ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறது தான் இப்போ இந்த எக்ஸாம்பிள். ஸோ யூ ஹேவ் டு டூ ஃபர்ஸ்ட் பிப் இன்ஸ்டால் க்ரூ ஏஐ டூல்ஸ் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு, இந்த இதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. அதில் ஃபைல் ரீட் டூல்னு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணோம், டெக்னிக்கல் ரைட்டர் வந்து ரிசர்ச் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுத்தான் இல்லையா. அதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபைல் எழுதியிருக்கோம் இல்லையா, output.mdன்னு. அதை போய் பார்ப்போம் இங்கே. சரி, output.mdல இந்த ஏஜென்டிக் ஏஐ பற்றி ரிசர்ச் பண்ண டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ண போறோம்னா, இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இவ்வளோ பெருசெல்லாம் என்னால் பிளாக் ஆர்டிகல் போட முடியாது, ஐ வாண்ட் டு சம்மரைஸ் அப்படின்னா, இங்கே இன்னொரு எக்ஸ்பர்ட் இருக்கான். அவனோட வேலை என்னன்னா சீனியர் டாக்குமெண்ட் சம்மரைசர். இவன் வேலையே வந்து எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சம்மரைஸ் கீ இன்சைட்ஸ் ஃப்ரம் ப்ரொவைடட் ஃபைல்ஸ் இன் 20 வேர்ட்ஸ் ஆர் லெஸ். இதான் அவனோட வேலை. இதுக்கு இவனுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைன்னா, ஃபைல் ரீட் டூல்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறான். ஃபைல் ரீட் டூல்னா என்ன, இங்கே இருக்கு, ஃபைலை ரீட் பண்ணுவான் அவன். ஓகே. ஸோ இன்னொரு டாஸ்க்கு கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஏஜென்ட் டாஸ்க் அப்படி தானே பார்த்தோம் முன்னாடி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், யூஸ் த ஃபைல் ரீட் டூல் டு ரீட் த கான்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல் பேத். ஃபைல் பேத் என்னங்கிறது டைனமிக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ப்ரொவைட் அ சம்மரி இன் 20 words or less. blah blah blah. And we are saying இந்த டாஸ்க்கு நீ வந்து சம்மரைசர் ஏஜென்ட் யூஸ் பண்ணு, அண்ட் தென் ஃபைல் ரீட் டூல் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு வழக்கம் போல் க்ரூவை கிரியேட் பண்ணி அந்த க்ரூவில் ஏஜென்ட் இது ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணோம்னா போதும். இந்த இன்புட் கொடுக்கும்போது output.md ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுனா it will go and do the magic. Let's see. First I already have this running, this and
இப்போ வந்து இது நான் பழைய டாபிக் வந்து சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் ரன் பண்ணேன். இப்போ மாறும் பாருங்க. சீனியர் டாக்குமெண்ட் சம்மரைசர் ரன் ஆகி இன்புட் வந்து டூல் இன்புட் என்னவா போச்சு, அவுட்புட் டாட் எம்டி போச்சு. டூலோட அவுட்புட் என்ன, டூல் இங்க நல்லா பாருங்க, இந்த டூல்ங்கிறது என்ன, ஃபைல் ரீடிங் தான். ஸோ இந்த டூலோட அவுட்புட்னா என்னன்னா, இந்த ஃபைல் என்ன இருக்கோ அதை அப்படியே ரீட் பண்ணி லாக் பண்ணிடுச்சு. த ஹோல் திங் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தட் ஃபைல் இல்லையா. இப்போதான் வந்து நம்ம சீனியர் டாக்குமெண்ட் சம்மரைசர் இஸ் கமிங் இன் டு பிளே. He has summarized the whole thing in 20 words, less than 20 words. Agentic AI enables autonomous decision making, emphasizing proactive adaptive systems with various applications, challenges, blah, blah, blah. Now, if I go and say, okay, I don't want it so small, make it at least like 50 words, right? I can run it, and then run it. Yeah. Let's see. Did you see the output? Okay, இப்பதான் run ஆகி முடிச்சிருக்கு. Yeah. Senior document summarizer வந்து இப்போ கொஞ்சம் அவுட்புட் பெருசா இருக்கு பாருங்க. It's a little bit too much இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் எக்ஸாக்ட்லி லெஸ் தேன் 50 வேர்ட்ஸ், தெரியுதா. இட் ஆக்சுவலி இஸ் மச் மோர் தேன் 50 வேர்ட்ஸ். பட் நோபடி ஸ்டாப்ட் இட். ஏஜென்ட் வந்து நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்னு பண்ணி அவுட்புட் கொடுத்துச்சு. இப்போ இது 50 வேர்ட்ஸ் கம்மியாக இல்லைன்னா இதோட அவுட்புட் வந்து நாட் 100% ஆக்யூரேட் இல்லையா. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் கார்ட் ரேல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அகேன் இப்போ நம்ம பார்த்தது, let me go back to my drawing. Let me see. Okay, so let me quickly switch to can see it. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரே ஒரு ஏஜென்ட் இல்லையா, ஒரே ஒரு ஏஜென்ட், அதுக்கு ஒரே ஒரு டாஸ்க். ஏஜென்ட் இது டாஸ்க். இதுல நம்ம ஒரு எல்எல்எம் அசைன் பண்ணோம். ஓகே, யூ நாட் ஏபிள் டு see my drawing. தெரியுதுண்ணா. ஓகே, இல்லையே, வெறும் ஒயிட் போர்ட் மட்டும் தான் தெரியுது. see. Okay, how about now? யா, குட். ஸோ நம்ம ஏஜென்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணி அண்ட் தென் ஒரு எல்எல்எம் அசைன் பண்ணோம். இந்த டாஸ்க் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ற எப்படின்னு பார்த்தோம். தென் we associated that with the crew, and then here we ran the crew இல்லையா, it automatically went and did it. Similarly, we can have multiple agents. நம்ம next பார்க்க போற example, we will have one agent with a task associated with it, with a tool associated with it, and then this will have an LLM associated with it. உங்க டிராயிங் தெரியலனா நியூவா வரையாது எதுவும் தெரியல, டூல் வரைக்கும் தெரியும். What is going on? ஓ, இந்த பாப்பப் வருது 10 மினிட்ஸ்ல எண்ட் ஆக போகுதுன்னு, அதனால. ஸோ நம்ம இப்போ ஒரு ஏஜென்ட் வருது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, பிஃபோர் வி ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் செஷன், what we are going to do is we are going to create one agent which gives the output to another agent, okay, which will have its own task, may or may not have tools associated with it, which will give the output to another task with its own task, may or may not have its own tools. Okay, இது எல்லாத்தையும்
இப்படி இந்த க்ரூவில் வந்து இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, நான் வந்து இங்கே வந்து ரன் அப்படின்னு சொன்னேன்னா, it knows automatically first I need to run this guy. That's the first agent. This is the second agent to run, and this is third agent because I have given specific directions to. Basically, this is like a flow. Okay. இது வந்து this is the next example that we're going to see. Okay. So we have 8 more minutes. Some reason the screen freeze. What's going on? You can see my screen now, right? Me scrolling down. Yes, na. Yes, sir. Jupyter screen இருக்கு. Jupyter screen. Okay, perfect. So இந்த சர்ப்பருங்கிறது வந்து என்னன்னு பார்த்துப்போம். I mean, before we go too deep. இது வந்து கூகுள் சர்ச் ஏபிஐ. நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஏபிஐயில் கொடுக்கும். கூகுள் சர்ச் பண்ணி கொடுக்கும். அந்த டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு சீக்ரெட் கீ இருக்கனால ஐ எம் ஏபிள் டு ஆக்சஸ் இட். க்ரூ ஏஐயில் அது ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக வருது. நீங்கள் ஒரு ஏபிஐ கீ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதை தான் நம்ம அப்ளை அட் த பிகினிங்கில் பார்த்தோம். ஓகே. So we are going to create 3 agents. One is an internet researcher, which does the internet research using Serper tool. Okay, இது வந்து ஒரு agent and task. அடுத்தது என்ன பண்ணும்? Content summarizing. இது ஒரு agent. வாங்குற கான்டென்ட்டை இது வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும்? ஃபேக்ட் செக்கிங் ஸ்பெஷலிஸ்ட். அகேன் Serper tool யூஸ் பண்ணி it will go and check whether the facts are really true or not. Okay, அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணும்? க்ரூ டிஃபைன் பண்ணும்போது you have to give all the agents, research agent, summarizer, fact check, again டாஸ்க் எல்லாத்தையும் கொடுத்து இது எல்லாமே சீக்வென்ஷியலாக ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசர்ச், சம்மரைஸ் அண்ட் தென் ஃபேக்ட் செக். நான் இங்கே வந்து ஜஸ்ட் என்ன டாபிக் மட்டும் கொடுக்கலாம். அந்த இம்பாக்ட் ஆஃப் ஏஐ ஆன் ஜாப் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அதுவே போய் ரிசர்ச் பண்ணி இன்டர்நெட்டில் சம்மரைஸ் பண்ணி அது ஃபேக்சுவலி அதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி சொல்லிடும். ஓகே, நான் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ இந்த ஏஜென்ட் வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு மற்ற ஏஜென்ட்லாம் இருக்கிறதே தெரியாது. I didn't even mention that. இல்லையா? I never said, by the way, content summarizer, make sure you get the data from internet researcher agent அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அது எல்லாமே இண்டிபெண்ட் ஏஜென்ட்ஸ். நம்ம இங்கே தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ரிசர்ச் ஏஜென்ட், சம்மரைசர், ஃபேக்ட் செக்கர், இது எல்லாத்தையுமே சீக்வென்ஷியலாக ப்ராசஸ் பண்ணு நமக்கு சொல்லியிருக்கோம். இல்லாட்டி அது பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தனித்தனி ஏஜென்ட். ஓகேவா? ஸோ we can quickly run it before the time. ஒன் திங் நான் இங்க நோட் பண்றது என்ன, இந்த எந்த ஏஜென்ட்லயுமே எல்எல்எம் அசைன் பண்ணனா இந்த ஏஜென்ட்ல க்ரூவில் டிஃபைன் பண்ணியிருப்போமே பேசிக்லி. Where is it? Yeah, let's see how it works. I think it takes the default LLM that is defined at the beginning. Okay. Yeah. That's the thing, in the Jupyter run பண்ணும்போது sometimes you never know where the variable is defined, where it is getting the thing from. I'm sure LLM எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணுறதுக்கு இது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. See, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். First internet research agent ரன் ஆகுது. It uses the tool Serper dev tool. First இது போய் திங்க் பண்ணும். Okay, I need to gather recent and relevant information about the impact of AI on job market. இதான் இன்புட் நம்ம கொடுத்தது. நம்ம கொடுத்த இன்புட்டு அந்த Serper டூல் வந்து என்ன அவுட்புட் கொடுத்துருக்குன்னு பாருங்க. அது வந்து ஒரு JSON தான் கொடுக்கும். ஓகே, JSONல அதில் லிங்க் இருக்கு, கான்டென்ட் இருக்கு, அதை அப்படியே கொடுக்கும். நீங்கள் அதை வாங்கி அந்த JSON வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு LLM. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசர்ச் ஏஜென்ட்டே அவனே பண்ணிட்டான். See, 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கு. 10 டாபிக் அதுக்கு சோர்ஸும் கொடுத்துருச்சு, என்ன சொல்றாங்கன்னு. See, predictions from Goldman Sachs indicate that AI could displace the equivalent of 300 million full-time jobs globally, underscoring the necessary adaptation requirements from both workers and employers. It's inevitable. Okay, அதனால தான் நம்ம இதை AI லேர்ன் பண்ணிருக்கோம். இந்த ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்நெட் ரிசர்ச் ஏஜென்ட் அதோட வேலையை முடிச்சிச்சு. தென் டாஸ்க் கம்ப்ளீட் ஆனோடனே அடுத்த ஏஜென்ட் வருவான், சம்மரைசர் ஏஜென்ட்.
ஓகே, அவன் வந்து அந்த இன்புட்டை எடுத்துட்டு அவன் சம்மரைஸ் பண்ணுவான். ஓகே, அது வேலையை முடிச்சோடனே தென் கம்ஸ் ஃபேக்ட் செக்கிங் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, அவன் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இந்த டூல் நான் யூஸ் பண்ண போகிறேன், டூல் அசோசியேட் ஆயிருக்கு, ஸோ இந்த அவுட்புட் எடுத்து மறுபடியும் ஃபேக்ட் செக் பண்ணி இட்ஸ் கிவிங் இட் பேக் டு மீ. ஓகே, that's how it works typically. ஸோ இந்த now you may think சுற்றி சுற்றி பார்த்தா வெறும் ப்ராம்ப்ட் தான் அதிகமாக இருக்கு இல்லையா? ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் தான் அதிகமாக இருக்கு. இதை நான் கன்ஃபிகரேஷனாகவே பண்ணிடலாம்னு நினச்சோம்னா யூஆர் ரைட். நீங்கள் இந்த மாதிரி பைத்தான் கோடாக எழுதாமல் யூ கேன் டிஃபைன் த ஏஜென்ட்ஸ் லைக் திஸ். ஏஜென்ட்ஸ், ரோல், கோல், பேக் ஸ்டோரி, ஏஜென்ட், ரோல், கோல், பேக் ஸ்டோரி எல்லாமே இது இப்படி டிஃபைன் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த YAML கன்ஃபிகரேஷன் ஃபைலை மட்டும் லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிடலாம். as simple as that. This is called agentic AI. ஏஜென்ட்ஸ் எழுதுறதுனா this is what it means. லேங் கிராஃபில் இன்னும் கொஞ்சம் கான்வல்யூட்டடாக இருக்கும், கொஞ்சம் கிராஃப் பேஸ்டாக இருக்கும். பட் நீங்கள் ப்ரொடக்ஷன் யூஸுக்கெலாம் நீங்கள் லேங் கிராஃப் தான் தேவை. ஏன்னா அதில் தான் லேங் செயின், லேங் ஃபியூஸ் இன்னும் நிறைய இருக்குது அதில். அது எல்லாமே ப்ரொடக்ஷன் யூஸுக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ப்ரொடக்ஷன் போக முடியும். பட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு, கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் டூல் டு யூஸ். ஸோ உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் இதை வச்சு நீங்கள் பல வேலை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்துருந்தோம்னா, ஹவு ஈஸி இட் இஸ் டு கிரியேட் அன் ஏஜென்ட். அந்த ஏஜென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் எல்லாம் பேசி வேறு ஏதாவது டூல்கிட்ட பேசி அதுவே அவுட்புட்டை ஒரு இன்னொரு ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணி இட் டஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் இல்லையா? பட் நம்ம ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹியூமன்ஸ்க்கு வந்து அவுட்புட் ஃபார்மேட், அதாவது ஒரு டேட்டா வந்து எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் they will be able to read it இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் டாப்பில் ஒரு சில டேட்டா இருக்குது, இங்கே பட்டனுக்கு கீழே ஒரு சில டேட்டா இருக்குது, இங்கே வந்து ஒரு இமேஜுக்கு உள்ள ஒரு டேட்டா இருக்குது, அது கீழே கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது புரியாது, இது என்னென்ன டேட்டா இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கும். இதில் அன்ஸ்ட்ரக்சர்ட் இல்லையா? இப்போ நம்ம அப்ளை பார்த்த எக்ஸாம்பிள்லாம் வந்து இட் வாஸ் பிரிட்டி அன்ஸ்ட்ரக்சர்ட். இட் வாஸ் நாட் இன் அ பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஏஜென்ட் வந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணுறோம், அது எல்லாமே ப்ரோக்ராம் தான் இல்லையா? அந்த ஏஜென்ட்டுக்கு அல்லது நீங்கள் கால் பண்ணுற டூலுக்கு ஸ்ட்ரக்சர்டாக டேட்டா இருந்தால் தான் அதுக்கு புரியும். ஸோ எப்படி வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இன்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போது அடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த டேட்டாவை இப்போ நான் கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்து JSONல அவுட்புட் வரணும், இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் அன்லஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் அதை ஏஜென்ட்டுக்கு அதை ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா ஏஜென்ட் வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் LLMலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? கிவ் மீ த வின்னர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 10 years ஆஃப் IPL cricket, winning team, captain and year. ஓகே, இப்போ டேபிளாக கொடுத்துருச்சு. இந்த டேபிள் டேட்டா வந்து ஹியூமன்ஸ் ரீட் பண்ணிடலாம். இதை நான் இன்னொரு ப்ரோக்ராம்க்கு அனுப்பணும்னு வச்சுக்கோ, அந்த ப்ரோக்ராம் உட்காந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? அதை இது என்ன டேபிளாக இருக்கா இல்லை ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருக்கா? இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லலாம், இது எப்படி மாற்றி விடலாம், நான் அவுட்புட் திஸ் இன் JSON ஃபார்மேட். சரி, அது இப்படி கொடுத்துச்சா? இப்போ இதை நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு ஃபீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. I can be even more specific. I can say, give me this JSON format like below. அப்படின்னு சொல்லி year, I can say IPL year, it's not this year. Winning team or just team, just to show you that it follows our instructions. And captain. இது நான் சொல்றதை இப்போ ஃபாலோ பண்ணுவது. சரி, இதை தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்ல, நீ அவுட்புட்டை கொடு, நீ அவுட்புட் தருவேன்னு தெரியும், பட் நான் சொல்கிற அவுட்புட் ஃபார்மேட்டில் எனக்கு கொடுன்னு சொல்கிறேன் இல்லையா? தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஹியர். இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட். ஓகே, again as usual we have an agent who is a senior linguist, a task. Okay, task என்ன நான் சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, லிங்குவிஸ்ட்னா ஹூஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லாங்குவேஜ். நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்தேன்னா அதில் இருக்கிற என்டிட்டி, ரிலேஷன், என்டிட்டிங்கிற அந்த ட்ரிப்லெட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க அப்படின்னா வாட் ஐ மீன் பை தட் இஸ்,
ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னா என்டிட்டிஸ் 2 என்டிட்டிஸ் இருக்கு. பாரிஸ்னு ஒரு என்டிட்டி, ஃப்ரான்ஸ்னு ஒரு என்டிட்டி. அதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன் வந்து கேபிட்டல். 3 ஐட்டமாக வரனால இப்போ ட்ரிப்ளெட்ஸ் இல்லையா? சேம் திங் ஐஃபில் டவர் இஸ் இன் பாரிஸ். இப்போ வந்து ஐஃபில் டவர் அண்ட் பாரிஸ் ஆர் 2 என்டிட்டிஸ். இஸ் இன்ங்கிறது ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் கொடுத்தேன்னா as a senior linguist agent I want you to understand this. உன்னோட வேலை என்னன்னா இதை எனக்கு பிரித்து ஜேசான் அவுட்புட்டாக எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதை நான் சொன்னேன்னா அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. சேஸ் பேக்டிக் ஜேசான் an array and then close backtick. இப்போ நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணுவோம். அகைன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பட் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. கஸ்டம் டூல்ஸ்க்கு என்னென்னா, நான் ஒரு இன்புட் கொடுத்தேன்னா இப்போ $100 உடைய இந்தியன் ருபீஸ் மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கணுன்னா ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் செக் த கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இல்லையா? அதுக்கு ஒரு ஏபிஐ இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட் API.comனு. அதோட இது ஃப்ரீ ஆக்சஸ் தான் அது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட் யூசஸ் ஜிபிடி, ரைட்? இன் திஸ் கேஸ் ஐம் யூசிங் த OpenAI. ஓகே, டோன்ட் வரி அபவுட் ஆல் திஸ். இதெல்லாம் தான் அப்சர்வபிலிட்டின்னு சொன்னேன். லாகிங்காக நம்ம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எழுதணும். இப்போ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மார்க் டவுன் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. I'll show you what I mean. இப்போ நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, ஜேசான் ஃபைல் இருக்குது, அது மாதிரி மார்க் டவுன்ங்கிறது ஒரு டாக்குமெண்டேஷன் ஃபார்மேட். ஓகே, இங்கே போயிட்டு மார்க் டவுன், மோஸ்ட் ஆஃப் த ரீட்மி ஃபைல்ஸ்லாம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ரைட் சைடில் வந்து ப்ரிவ்யூ மோட், இது வந்து இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1, ஓகே, சப் ஹெட்டிங் 2 இப்படி எழுதிட்டே வரலாம் இல்லையா? ஸோ யூ கேன் ரைட் ஹலோ வேர்ல்டுங்கிறத வந்து எழுதிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அது போல்ட் ஆயிரும். இடத்துல இது மட்டும் போல்டாக இருக்குது. ஐ ஆம் இன் சாமர்செட். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் பண்ணிங்கன்னா இட்டாலிக்ஸ் ஆயிரும். இது ஒரு டைப் ஆஃப் டாக்குமெண்டிங். ஓகே, இதில் வந்து சோர்ஸ் கோட் நீங்கள் எழுதும் போது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க ஜேசான் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ போட்டோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, ரெண்டர் ஆகும்போது இது என்னால் படிக்க முடியாது. நான் இங்கே டெக்ஸ்ட் ஃபைலில் நான் ரைட் பண்ணும்போது இப்படி இருந்துச்சு, பட் அது ரெண்டர் ஆகும்போது இந்த மாதிரி ரெண்டர் ஆகுது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் இட். ஸோ இதை நான் ப்ராப்பராக அந்த சின்டாக்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 3 பேக்டிக்ஸ் போட்டோன்னா ப்ராப்பராக வந்துடும். ஓகே, ப்ளஸ் இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா சின்டாக்ஸ் கலர் ஹைலைட்டிங் பண்ணிடுச்சு. ஓகேவா? எல்லா LLMஸும் அவுட்புட் வந்து இந்த மார்க் டவுன் ஃபார்மேட்டில் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே மார்க் டவுன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இவென்ச்சுவலி பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் வெரி கன்வீனியன்ட் அண்ட் வெரி சிம்பிள் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் அவுட்புட் எப்படி வருதுன்னா ஜேசான் ஃபார்மேட்டட் மார்க் டவுன் ஸ்ட்ரிங்காக தான் வருது. இட்ஸ் ஸ்டில் நாட் சம்திங் தட் ஐ கேன் டேக் இட் இன் ப்ரோக்ராம் அண்ட் பாஸ் இட். ப்ரோக்ராமிங் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ இதை நான் இன்புட்டாக கொடுத்தேன்னா இதை நீங்கள் ஸ்டில் இது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். இந்த ஸ்ட்ரிங்கை வாங்கி ஓகே இந்த 3 பேக்டிக்ஸ் அண்ட் ஜேசான்ங்கிறத நான் ரிமூவ் பண்ணும், எண்டில் இருக்க இந்த பேக்டிக்ஸை நான் ரிமூவ் பண்ணும், இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து நான் பார்ஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும், ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி மல்டிபிள் இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இன்சைடில் இருக்குது. புரியுதா இது சொல்கிறது? இட்ஸ் ஸ்டில் நாட் ஸ்ட்ரக்சர்டாக வருது, பட் ஸ்டில் நாட் சம்திங் தட் ஐ கேன் ஜஸ்ட் டேக் இட் அண்ட் யூஸ் இட் இன் மை ப்ரோக்ராம் அஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஜென்ரலி என்ன பண்ணுவோம், இப்போ அவுட்புட் இப்போ LLM அவுட்புட்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. வாட் எவர் இட் இஸ் ஹியர் ஐ ஷுட் பி ஏபிள் டு சே ப்ராசஸ் LLM அவுட்புட்னு இல்லையா? ஐ கேனாட் டூ தட் வித் திஸ் ஸ்ட்ரிங் பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் அ ஸ்ட்ரிங் வித் லாட் ஆஃப் டெக்கரேஷன்ஸ். ஸோ இதை அப்படியே வர அவுட்புட்டை அப்படியே நான் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கும் தெர் ஆர் வேஸ் இன் ஹியர். ஸோ அதுக்கு தான் வந்து பைடான்டிக்னு ஒரு பைத்தான் கான்செப்ட் இருக்குது. பேசிக்கலி ஸ்கீமா டெஃபினிஷன் அது. ஓகே, பைடான்டிக்கில் வந்து இந்த பேஸ் மாடல் ஃபீல்ட்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் தீஸ் 3 அட்ரிபியூட்ஸ். நான் இது பார்க்குறேன், இது போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கரன்சி அனலிஸ்ட்னு ஒரு ஏஜென்ட், இவனோட வேலை என்னன்னா ப்ரொவைட் ரியல் டைம் கரன்சி கன்வர்ஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ். ஓகே, ஸோ இவன் என்ன பண்ணுவான், இவனோட வேலை கன்வெர்ட் திஸ் அமௌண்ட் ஃப்ரம் கரன்சி டு கரன்சி யூசிங் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், ப்ரொவைட் த ஈக்குவலண்ட் அமௌண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி ரெலவெண்ட் ஃபினான்ஷியல் கான்டெக்ட். இதான் அவனோட வேலை. ஓகே, இதை வேலை அவன் பண்ணுறதுக்கு இவன் ஒரு டூல் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த டூல் தான் என்ன பண்ணும், இது இங்கே எழுதியிருக்கும் பாருங்க டூல். இந்த டூல் என்ன பண்ணும், இந்த API ஃப்ரீ API கால் பண்ணி நம்ம கொடுக்குற ஃப்ரம் கரன்சி
நம்மளோட இந்த ஏபிஐ கீ, இதை நான் ஏற்கனவே ஒரு ஏபிஐ கீ வச்சிருக்கேன் அந்த ஃபைல், நான் அப்ளை காமிச்ச ஃபைலில் இதை கால் பண்ணுச்சுன்னா அவுட்புட் வந்து என்ன கரன்சியில் தேவையோ அது வந்து கொடுத்துரும். ஓகே, ரிட்டர்ன் ஜேசான் அவுட்புட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வர ஜேசானை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். எப்படி இங்கே பாருங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது, இட்ஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்னன்னா, லெட்ஸ் சே $100 இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் சே 8,700 இந்தியன் கரன்சி INR அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இது ரிட்டர்ன் பண்ணுறது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த குரூப் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோம், அமௌண்ட் ஃப்ரம் டூ கரன்சி ரிட்டர்ன் பண்ணி பாருங்க. $100 இஸ் ஈக்குவல் டு 85. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர்டாக இன்புட் கொடுத்தோம், அது டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த அவுட்புட்டை நான் ஸ்ட்ரக்சர்டாக மாற்றணும்னா தட்ஸ் வென் ஐ நீட் சம்திங் லைக் திஸ். ஓகேவா? இதுக்கு பேர் ஸ்கீமாம்பாங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். நீங்கள் the more and more you write agents, you will understand. Multi-agent currency converter. Let's see what this does. So query analyst. Analyze the user's query and output a structured response. ஸோ இப்போ ப்ரில்லியண்டான எக்ஸாம்பிள் இது. இப்போ வந்து இந்த ஸ்கீமாவோட வேலை ஒர்த்து தெரியும்ன்றதை நம்ம பார்ப்போம். என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் ஒரு க்ரூ இருந்தது, ஒரு ஏஜென்ட்டு. இந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு டாஸ்க்கு. இந்த ஏஜென்ட் வந்து ஹேஸ் ஆக்சஸ் டு அ டூல் விச் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் API இல்லையா? அண்ட் தென் இந்த இதுக்கு இன்புட்டு அஃப்கோர்ஸ் LLM இருக்குது. இதுக்கு இன்புட் என்னவா கொடுத்தோம்னா ஒரு JSON கொடுத்தோம், அமௌண்ட் ஃப்ரம் கரன்சி. இது ஸ்ட்ரக்சர்டு இன்புட் இல்லையா, அண்ட் டூ கரன்சி. இப்படி ஸ்ட்ரக்சர்டாக நான் இன்புட் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணுச்சு, அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு $100 இஸ் ஈக்குவலன் டு லெட்ஸ் சே 88 EURனு கொடுத்துச்சு. ஸோ என்னுடைய இன்புட் வந்து ஸ்ட்ரக்சர்டு, ரைட்? அவுட்புட் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு இல்லையா? நான் திங்க் அபவுட் திஸ் யூஸ் கேஸ். என்னுடைய இன்புட்டும் அன்ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது? நான் இன்புட் என்ன கொடுக்குறேன், ஹவு மச் இஸ் $100 இன் யூரோ அப்படின்னு நான் கொடுப்பேன். இன்னொருத்தர் என்ன கொடுக்கலாம், வாட் இஸ் டுடேஸ் $100 US worth in euros, யூரோ கரன்சி அப்படின்னு கொடுக்கலாம். யூசர் என்ன வேணா கொடுக்கலாம் இல்லையா? இந்த காம்பினேஷன் வந்து கேன் கோ ஆன் அண்ட் ஆன் பிகாஸ் இட்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட். எனிபடி கேன், இப்போ LLMலாம் அப்படிதான், எனிபடி கேன் கிவ் இன்புட் இன் வாட் எவர் ஃப்ரீ ஃபார்ம் டெக்ஸ்ட். இதை நம்ம ஏஜென்ட் புரிஞ்சுட்டு இந்த ஸ்ட்ரக்சர்டு இன்புட்டாக கன்வெர்ட் பண்ணி ஏஜென்ட்டை பாஸ் பண்ணி டூலில் பாஸ் பண்ணி டூலுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்டு இன்புட் கொடுத்தீங்கன்னா தான் புரியும் இல்லையா இங்கே? ஏன்னா இது API, இது சும்மா கண்ணா கொடுத்தா அது புரியாது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த எக்ஸாம்பிள். அதுக்கு மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் தேவை. ஸோ இந்த மல்டி ஏஜென்ட் கன்வெர்ட்டர் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் வந்து query analyst, analyze the user's query and output a structured response first. ஸோ ஃபர்ஸ்ட் இவனோட வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூசர் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுட்டு அதுலேருந்து ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட், அந்த ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அமௌண்ட் ஃப்ரம் டூ கரன்சின்னு. இந்த ஏஜென்ட்டோட வேலையா தான். ஓகே, அதுக்கு வந்து என்னென்ன தேவை, ஏஜென்ட் ரோல் கோல் பேக் ஸ்டோரி எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த டாஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்போர்ட் அவுட்புட் ஏஜென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இதுதான் கீ. இங்கே என்ன நான் சொல்கிறேன், இந்த டாஸ்க் வந்து எனக்கு அவுட்புட் கொடுக்கும்போது யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஃப்ரீ ஃபார்ம் அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட் கொடுக்காத, எனக்கு இந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்கீமாவில் இருக்க அவுட்புட்டை இந்த ஸ்கீமாவில் இருக்க மாதிரி எனக்கு அவுட்புட் கொடுங்க அப்படி நான் சொன்னேன்னா when I run it, it will give me answers like this. ஓகே, இப்போ இது வந்து ஆஸ் இஸ் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுவேன் இல்லையா, அதுக்கு நான் பாஸ் பண்ணிடலாம். அது என்ன பண்ணும், எக்ஸ்சேஞ்ச் ரேட் APIக்கு கால் பண்ணி அவுட்புட் வாங்கி டிஸ்பிளே பண்ணிடும். அது நீங்கள் அவுட்புட் கொடுக்கறது வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபார்ம் டெக்ஸ்டாகவும் கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். கேன் யூ ஷோ அந்த ரெண்டாவது ஏஜென்ட் காமிக்க முடியுமா, எப்படி அது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி அது ரீட் பண்ணுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வருவாங்க. ஓகே, லெட்ஸ் ஆக்சுவலி ரன் இட். ஸோ LLM டிஃபைன் பண்ணியாச்சு, ChatGPT. இது வந்து லாகிங் பர்பஸஸ்க்காக நான் ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டோன்ட் வரி அபவுட். இதுதான் வந்து நம்ம ஸ்கீமா டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸ்கீமா டிஃபைன் பண்ணியாச்சு. இது வந்து டூல் டிஃபைன் பண்ணுறது. அகைன் டசன்ட் டூ எனிதிங் ரைட் நவ். இப்போ கரன்சி அனலிஸ்ட்டுங்கிறவன் தான் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரக்சர்ட் இன்புட்டை வாங்கி ஃப்ரீ ஃபார்ம் அவுட்புட்டாக கொடுக்க போகிறது இல்லையா, விச் யூசஸ் த டூல் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி API tool. If you want, I can draw this in
in my diagram and explain it to you. இது வந்து agent task just convert $100 okay tool input என்ன இது இருக்கே பாரு $100 is equivalent to plus it gave some more information ஏன்னா நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம் just a callback function இப்போ வந்து query analyst தான் நம்ம புதுசா பார்க்குறது இவன் என்ன பண்ணுவான் இன்புட்டை ஃப்ரீ ஃபார்ம் இன்புட் வாங்கி அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக ரிட்டர்ன் பண்ணுறதான் இல்லையா இதை மட்டும் பார்ப்போம் இது வந்து query analyst நீ கேட்குற query-ய ஸ்ட்ரக்சர்டாக அவுட்புட் கொடுக்குறதா currency analyst is same as what we saw earlier which is nothing but uses the currency tool to take the input and give the result back இல்லையா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா query analyst-ஐயும் டிஃபைன் பண்ணியாச்சு currency analyst-ஐயும் டிஃபைன் பண்ணியாச்சு சீக்வன்ஷியலாக ரன் பண்ணுறேன் இப்போ என்னோட query பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நான் JSON-ஆ கொடுத்தேன் இங்கே பாருங்க ஜஸ்ட் plain vanilla text how much is $100 in EUR ஓகே அவுட்புட் வந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் query analyst வந்து நம்ம என்ன கொடுத்தோம் how much is $100 in euro அதோட அவுட்புட் பாருங்க எப்படி வந்திருக்கு எதனால் வந்துச்சுன்னா இந்த ஒரு லைன்னால ஏன்னா அவுட்புட் வந்து எனக்கு இப்படி இந்த ஸ்கீமா டெஃபினேஷன் படி தான் வரணும்னு சொன்னங்காட்டி அது கிளியராக இந்த மாதிரி கொடுக்குது நான் இதை எடுத்துட்டு நான் இன்புட்டாக அடுத்தது கரன்சி அனலிஸ்டிக் பாஸ் பண்ணேன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் போய் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஏபிஐ கால் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்துருக்கு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சா தெரியும் நினைக்கிறேன் சரி எல்லா கரன்சியோட வேல்யூ கொடுத்தோம் ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஓப்பன் ஏஐ கால் பண்ணி தான் அது பண்ணதுங்கிறதுக்கு இது பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் அது போட்டேன் ஸோ இதனோட பியூட்டி என்னன்னா நான் இன்புட் வந்து எப்படி வேணால் கொடுக்கலாம் நான் பிளே சொன்ன மாதிரி இன் டுடேஸ் வேல்யூ how much is US $100 worth in euro currency see output வந்துச்சு in today's value how much is $100 worth நான் சொன்னதை அப்படி புரிஞ்சுட்டு அதே தான் அவுட்புட் இட்ஸ் சூப்பர் பவர்ஃபுல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டை வச்சு மட்டுமே ஜஸ்ட் ஏஜென்ட் மல்டி ஏஜென்ட் டூல் செலெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்கீமா இதை வச்சு மட்டுமே பல வேலை பண்ணலாம் யூ ஜஸ்ட் நீட் யூஸ் கேசஸ் என்ன இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும் ப்ளஸ் ஒரு சில சிம்பிள் டாஸ்க்குக்கெலாம் நீங்கள் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட யூஸ் கேஸ் வந்து ஒருத்தர் யாராவது ஜேசன் தராங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி லெட்ஸ் சே யூ ஆல்ரெடி ஹேவ் ஜேசான் லைக் திஸ் நீங்கள் பேசாமல் டைரெக்டாக அந்த ஏபிஐ கால் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் எதுக்கு ஏஜென்ட் எழுதணும் சாதாரண நான் ஏஐ ப்ரோக்ராமே எழுதிடலாம் பட் எங்கே ஏஜென்ட் தேவைன்னா when people start giving input to you in free form text like this என்ன வேணால் அவங்க கொடுக்கலாம் பட் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை புல் பண்ணி கொடுக்கணும்னா அப்போ தான் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அதனால் ஏஜென்ட் நமக்கு வந்து எப்போவுமே கையில் சுற்றி இருக்கும்போது எல்லாமே ஆணி மாதிரி தான் தெரியும் அது மாதிரி புது டெக்னாலஜி லேர்ன் பண்ணோம்னா எல்லா யூஸ் கேஸ்க்கும் நம்ம ஏஜென்ட்டுக்கு ஏஐ யூஸ் பண்ணலான்னு தான் தோணும் பட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் காஸ்ட் இதை ஏஜென்ட்டுக்கு ஏஐ வந்து பார்க்கறதுக்கு வெரி ஈஸியாக இருக்கும் நீ அடுத்த கான்செப்ட் உள்ள போக தான் தெரியும் இதை டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து நல்லா எல்லா கான்செப்டும் தெரிஞ்சு நல்லா ரிப்பீட்டடாக பேட்டர்ன்ஸ் அந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே இதை வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு சினாரியோ ஸோ ஒரு ஒரு சோர்ஸ் இருக்குது லைக் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ how many states are there, who are the governors, in and out of all about US, ஓகே. ஸோ அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் போய் நான் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. ஸோ ஒரு எல்எல்எம் மாடல் வச்சு ஒரு 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 சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன query பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ அவுட்புட் லைக் ஹவ் ChatGPT மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 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 இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ I don't want to read all this PDF document and whatever the question I send to this model or system, it gives me like how many states are in US, like 50 states are in US. So now throw பண்ற question வந்து could be in a different language meaning like நீங்க எழுதுற மாதிரி what is how much is on US $100 worth in euro currency in today's some different wordings போட்டீங்கல்ல today's value அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த சிஸ்டத்தை நான் வேலிடேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நான் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்ல. அதுக்கு இப்போ ஏஜென்ட் கொடுக்குற அவுட்புட்டை நீங்கள் எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க? பிரச்சனையே அங்கே தான். ஏன்னா ஏஜென்ட் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் அதுவும் மாடல் தான் யூஸ் பண்ணுது இல்லையா? ஸோ மாடல் வந்து அவன் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து சிம்பிளி போட் இங்கே ஒரு சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு எல்எல்எம் இருக்குது. இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டம் நாலேஜ் பேஸை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, இன்புட்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது இந்த சிஸ்டத்தை தான் டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? இது கொடுக்குற அவுட்புட் கரெக்டாக இல்லையான்னு.
யா, ஆமா. இல்லையா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், இது வந்து கண்டிப்பா ரேக்ல தான் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? இது ரேக் வச்சு தான் இது ஒரு பண்ணிட்டு சேட் பாட் மாதிரி வச்சுங்களேன். ஒரு சேட் பாட் மாதிரினா, ஸோ வந்து நான் ஒரு சேட் பண்றேன். அந்த சேட் பாட்டை வந்து நான் வேலிடேட் பண்றதுக்கு இப்படி பண்றது. இல்ல சேட் பாட்டை வேலிடேட் பண்றீங்கன்னா, இது வந்து நீங்க சிஸ்டம்ங்கிறது அந்த சிஸ்டம் தான் சேட் பாட்னு வச்சிருக்கேன் இல்ல, வச்சுக்கோங்க. சிஸ்டம் சேட் பாட் கிடையாது. சிஸ்டத்துக்கு மேல நீங்க ஒரு யூஐ எழுதிருக்கீங்க, அதான் சேட் பாட். ஓகே. ஆ. இப்போ இந்த சிஸ்டத்தை நீங்க வேலிடேட் பண்றதுக்கு அகைன் இத இத வேலிடேட் பண்றதுக்கு ஏஜென்ட் யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹவெவர் நீங்க நீங்க சேட் பாட் சொல்றீங்க இல்லையா, ம். இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஏஜென்டிக் ஏஐ வச்சுக்கலாம். ஓகே, ஏஜென்டிக் ஏஐ ஃபுல்லா ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் கொடுக்குற அவுட்புட்டை, நான் கொடுக்குற இன்புட்டை ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணும், இந்த டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். அடுத்த ஏஜென்ட் என்ன பண்ணும், இந்த ஆன்சர் வந்து கரெக்டா இல்லையான்னு வேலிடேட் பண்ணும். இந்த மாதிரி வேணா பண்ணலாமா ஒழிய இது சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ஐ டோன்ட் நோ. கண்டிப்பா அதான் இப்போ அந்த ஒரு ஏஜென்ட் வந்து அந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே. ஸோ இன்னொரு ஏஜென்ட் வந்து அதுக்கு வர்ற ஆன்சரை கரெக்டாக வேலிடேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா எப்படி? பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ், இந்த கரண்ட் சிஸ்டம் எப்படி எழுதிருக்காங்கன்னு தெரியல. இது ஏஜென்டிக்கா எழுதலைன்னா இட் வில் require லாட் ஆஃப் ரீரைட்டிங். லைக் ஐ செட், இது ஏஜென்ட் எழுதுறது ரொம்ப ஈஸி. நம்ம யூஸ் கேஸை ப்ராப்பராக உட்காந்து யோசிச்சு நீங்கள் ஒரு ஃபியூ ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு இவாலுவேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு இது ப்ராப்பரான. நீங்கள் சொல்கிற இது கரெக்டு. பட் எங்கே சேலஞ்ச் வரும்னா, நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறோம் அவுட்புட்டை வந்து இது கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஏஜென்ட், ஃபேக்ட் செக்கர் ஏஜென்ட்னு சொல்கிறோம். அந்த ஏஜென்ட் கொடுக்குற அவுட்புட் கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தெர் ஆர் அதர் மெத்தடாலஜிஸ் விச் இஸ் வெரி ஹார்ட். மேத்தமெட்டிக்ஸில் போகும், ஈவால்ஸ் வாங்க அதுக்கு பேர். தட் இஸ் ஈவன் மோர் ஹார்டர். ஏன்னா ரெண்டுமே வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் ஆன்சர்ஸ் தான் கொடுக்கும். உங்களால இங்க இருக்கிற இந்த சிஸ்டத்தோடைய இன்புட்டை வந்து நம்ப முடியாது டைரக்டானா, இதோட அவுட்புட் மட்டும் எப்படி நம்ப முடியும்? ஸோ நீங்க ஏஜென்ட் எழுதி வேலிடேட் பண்றதுக்கு நீங்க இங்கேயே வேலிடேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் இஃப் யூ ஆர் பில்டிங் a நியூ சிஸ்டம், நியூ சேட் பாட், then you can consider creating an agentic system like this. ஓகே. நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு டெமோ காட்டுறேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா. அதை வந்து ட்ரெடிஷ்னல் வேலை பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும், ஏஐ யூஸ் பண்ணி பண்ணங்காட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணோம், எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணோங்கிறத நான் காட்டுறேன். இது இன்னெவிட்டபிள். இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் சரி, எல்லா டாப் கம்பெனிஸும் ஆளுங்களை தூக்கிட்டே இருக்கானுங்க. இது வந்து இந்த இந்த டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுலாம் இனிமேல் ஆப்ஷனல்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு